எல்லாரோட கைகள்லையும் ₹1,00,000 இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் ஃபோனுன்றது நல்ல ஃபோனை வாங்க முடியும். ஏன்றதை சொல்கிறேன். OnePlus 15 லான்ச் பண்ணாங்க ₹73,000. iQOO 15ம் இந்தியாவில் லான்ச் ஆச்சு. அதோட ப்ரைஸும் 73,000 சம்திங். அதே மாதிரி Realme GT 8 Pro அதோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா 72,000லேருந்து ஆரம்பித்து ₹80,000 வரைக்கும் ப்ளேசிங். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். OnePlus ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு வந்தான். Realme அதுக்கு கீழே மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 20,000 25,000 பெஸ்ட்டு ஃபோன் இருக்கும். iQOOமே அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு மிஞ்சின ஒரு ஃபோன், அதாவது நானும் சாம்சங் ஆப்பிளோட போட்டி போடுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் இருக்குது. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசர், அதே 50 மெகாபிக்சல் கேமரா, 3 ஃபோன்லேயுமே 7000 mAhக்கு மேலே பேட்டரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நானும் ரவுடி தாண்டா அப்படின்ற காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க.